ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொபாபிலிட்டியில் பார்த்தோம்னா டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் ரெண்டம் வேரியபிள்ஸ். ஸோ டிஸ்க்ரீட் என்ன தனித்தனியாக, கண்டினியூஸ் தொடர்ச்சி. ஸோ அப்படிப்பட்ட வேரியபிள்ஸ் ப்ரொபாபிலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அதில் பிஎம்எஃப், பிடிஎஃப் அண்ட் சிடிஎஃப், அதோட மீன் அண்ட் வேரியபிள்ஸ். ஸோ இந்த விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் ரெண்டம் வேரியபிள்ஸ், அதில் எக்ஸ்ன்றது ஒரு இவெண்ட் எடுத்தோம்னா எக்ஸில் இருக்கிற சாம்பிள் பாயிண்ட்ஸ், இப்போ உதாரணமாக நாங்கள் டைஸை உருட்டி விடுறாங்கன்னு வைங்க, அதில் இருக்கிற சாம்பிள் பாயிண்ட்ஸ் என்னென்ன 1 2 3 4 5 6. ஸோ இந்த சாம்பிள் பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்குது, தனித்தனியாக இருக்குது, அதாவது டிஸ்க்ரீட் ரெண்டம் வேரியபிள்ஸாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட டிஸ்க்ரீட் ரெண்டம் வேரியபிள்ஸ் இந்த ப்ரொபாபிலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் probability mass function. இந்த discrete random variables இந்த probability-யை describe பண்ணுற function தான் probability mass function. ஸோ இந்த probability mass function பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக நான் இதில் உதாரணத்துக்கு டைஸை உருட்டி விட்டேன்டா, 1 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு, 2 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு, அப் டு 6 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவை நான் இந்த கிராஃபில் கிரியிருக்கேன். ஸோ 1 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு வேறு, 2 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு 4 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு 1/8 அண்ட் 5 மாதம் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு 1/16 கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இது ஒரு முழுமையான ஈவெண்ட் இல்லையா, இது உலகம் ஒரு முழுமையான ஒரு ஈவெண்ட். அதில் எங்களுக்கு கிடைக்கிற முழுமையான சாம்பிள் பாயிண்ட்ஸ் 1 to 6 மட்டும் இருக்கும். ஸோ ஆகவே இந்த ஒவ்வொரு சாம்பிள் பாயிண்ட்டும் நடக்கிறதுக்கான நிகழ்தகவு மொத்த கூட்டுத்தொகை, அதாவது 1 நடக்கிறதுக்கான நிகழ்தகவு 2 நடக்கிறதுக்கான நிகழ்தகவு, இப்படி 6 நடக்கிறதுக்கான மொத்த ப்ரொபாபிலிட்டியின் கூட்டுத்தொகை என்னவா இருக்குன்னா 1 இருக்குமே. அதாவது இவ்வளோ தனி கூட்டுத்தொகையும் என்னவா இருக்கணும், கண்டிப்பாக 1 இருக்க வேண்டும். ஓகே, அதோட ஒரு ரெண்டம் வேரியபிள், அதாவது ஒரு வேரியபிள் நடக்கிறதுக்கான ப்ரொபாபிலிட்டி ஒரு சாம்பிள் பாயிண்ட் ப்ரொபாபிலிட்டி கண்டிப்பாக என்னவா இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக என்னவா இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ நாங்கள் இங்கே ஃபைனலாக என்ன சொல்லுவோம்னா, ஒரு டிஸ்க்ரீட் ரெண்டம் வேரியபிளை டிஸ்கிரைப் பண்ணுற ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு, ப்ரொபாபிலிட்டி மேஸ் ஃபங்க்ஷனாக இருக்கு, ப்ரொபாபிலிட்டி மேஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இதே மாதிரி ஒருவேளை அந்த வேரியபிள் கண்டினியூஸாக இருந்ததுன்னா, இப்போ முதல் உங்களுக்கு என்னவா இருந்தது ஷோராக தெரியும், ஒரு டைஸை உருட்டினீங்கன்னா 1 2 3 4 5 6 தான் கிடைக்க போகுது. இது ஒவ்வொன்றுமே தனித்தனியாக இருக்கிற சாம்பிள் பாயிண்ட். ஒருவேளை உங்களுக்கு இப்போ உதாரணமாக டைம் எடுப்போம், அந்த 1க்கும் 2க்கும் இடையிலேயே எவ்வளவோ இன்ஃபினிட்டி அளவான சாம்பிள் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தெரியாது இல்லையா, அண்ட் அதே நேரம் அதை எங்களால் ஸோ வகை குறிக்கவும் இல்லாது. அதை நாங்கள் இப்போ தனித்தனியாக ஒவ்வொன்றை எடுத்து அந்தந்த மில்லி செகண்டோ, மைக்ரோ செகண்டோ, நானோ செகண்டோ அந்தந்த டைமில் இருக்கிற ப்ரொபாபிலிட்டி எங்களால் என்ன செய்ய முடியாது, கூற முடியாது தானே. அதனால் நாங்கள் இங்கே என்ன சொல்லுவோம்னா, இப்போ அந்த எக்ஸ்ன்ற இது இப்போ கண்டினியூஸ் ரெண்டம் வேரியபிள். அந்த கண்டினியூஸ் ரெண்டம் வேரியபிள் என்ற ப்ரொபாபிலிட்டியை குறிக்கிற ரிப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் ரிப்ரசன்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் ப்ரொபாபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகேவா, அதாவது என்ன, கண்டினியூஸாக இருக்கிற ரெண்டம் வேரியபிள்ஸுன்ற ப்ரொபாபிலிட்டியை ரிப்ரசன்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் ப்ரொபாபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதில் என்னென்னா நீங்கள் ப்ரொபாபிலிட்டி ஆஃப் discrete outcome is not defined. Okay, probability of a discrete outcome is not defined. அதாவது ஒரு தனியே இருக்கிற டிஸ்க்ரீட் அவுட்கம் என்ற ப்ரொபாபிலிட்டியை உங்களால் சொல்ல முடியாது, வரையறுக்க முடியாது. அது ஏன்னு தான் நெக்ஸ்ட் லெக்சரில் சொல்கிறேன். அதோட ப்ரொபாபிலிட்டி ஆஃப் அன் இன்டர்வலுக்கான ப்ரொபாபிலிட்டி மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ இது கண்டினியூஸ் ரெண்டம் வேரியபிளாக இருந்ததுன்னா உங்களால் தனி ஒன்றுக்கான ப்ரொபாபிலிட்டியை கொடுக்க முடியாது, ஒரு இன்டர்வலுக்கான ப்ரொபாபிலிட்டியை தான் கொடுக்க முடியும். ஓகே,
ஏன் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த பாயிண்டில் இருக்கிற ப்ரொபாபிலிட்டி வந்து நாட் டிஃபைன் டோட்டல் அந்த இன்டர்வலுக்கான ப்ரொபாபிலிட்டி மட்டும்தான் உங்களால் கொடுக்க முடியும். அதான் வந்து ப்ரொபாபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்கிறோம், அதாவது பிடிஎஃப். சிம்பிளாக சொல்ல போனால் பிடிஎஃப். ஸோ கண்டினியூஸ் ரெண்டம் வேரியபிள்ஸை குறிக்கிறதுக்கு நாங்கள் கண்டினியூஸ் ரெண்டம் வேரியபிள்ன்ற ப்ரொபாபிலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறால் தான் வந்து பிடிஎஃப். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஒரு ரேஞ்சுக்கு தான் சொல்லுவீங்க. ஸோ பி எக்ஸ் வந்து ஏலேருந்து பி மட்டும். ஸோ ஏலேருந்து பி மட்டுமான ப்ரொபாபிலிட்டி. நீங்கள் முன்னுக்கு என்ன பார்த்துனீங்க, இப்போ உதாரணமாக முன்னுக்கு என்ன பார்த்துனீங்க, ஒன்றுக்கான ப்ரொபாபிலிட்டி ஒன்று ஏதோ ஒன்று இருந்தது, ரெண்டுக்கான ப்ரொபாபிலிட்டி ஏதோ ஒன்று இருந்தது, மூன்றுக்கான ப்ரொபாபிலிட்டி ஒன்று இருந்தது. ஆகவே இப்போ ஒன்றிலிருந்து மூன்றுக்கான ப்ரொபாபிலிட்டினா என்ன செய்வீங்க, நீங்கள் ஒன்றை கூட்டுவீங்க, ரெண்டை கூட்டுவீங்க, மூன்றை கூட்டுவீங்க இல்லையா? அதே மாதிரி ஏயிலிருந்து பிக்கான ப்ரொபாபிலிட்டி அவ்வளோ என்ன உங்களுக்கு இங்கே என்ன சொல்லுவீங்க, இன்டர்வலாக எனக்கு கொடுப்பீங்களா? அப்போ அவ்வளோத்தின் ப்ரொபாபிலிட்டி நீங்கள் இப்போ என்ன செய்வாங்க, கூட்டி சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோத்தின் கூட்டுவீங்களா? எப்படி ஏ ப்ளஸ் ஒரு டெல்டா, ஏ ப்ளஸ் 10 டெல்டா, அப்படி அப் டு பி மட்டும் சின்ன கூட்டுவோம். அந்த சின்ன கூட்டுறதான் வந்து என்னவா இருக்கும், அது இந்த ஏரியாவாக இருக்கும். ஓகே, இந்த ஏரியாவாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஏரியா என்னத்தால் உங்களுக்கு தரப்படும், இது இன்டிகிரேஷனாக தரப்படும். ஏயிலிருந்து பி மட்டும் எஃப்எக்ஸ் டிஎக்ஸ். புரிஞ்சுதா? ஸோ அதே மாதிரி இந்த இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து -∞ to +∞ மட்டும் இருந்ததுன்னா அவ்வளோத்தையும் கூட்ட வாரது வந்து என்னவா இருக்கும், உங்களுக்கு அவ்வளோத்தையும் கூட்ட வாரது ஒன்றுக்கு சமனாக இருக்கும். மெயின் அவ்வளவுன்றது என்ன, முழுக்க. ஸோ அந்த முழுக்கத்தின் ப்ரொபாபிலிட்டி வந்து என்னவா இருக்கும், ஒன்றுக்கு சமனாக இருக்கு. ஓகே. ஸோ இதான் அந்த ரீசன் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஓகே. இதில் வந்து பார்த்தோம்னா நான் வந்து ஏக்கும் பிக்கும் பதிலாக ஏக்கும் ஏ ப்ளஸ் டெல்டாக்கு முறையில் எடுத்தேன். ஏக்கும் ஏ ப்ளஸ் டெல்டாக்கு முறையில் எடுத்தேன்னா அப்பேக்கு வந்து இருக்கிற ஏக்குரிய ப்ரொபாபிலிட்டி வந்து எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்தேன். ஸோ ஏக்கும் ஏ ப்ளஸ் டெல்டாக்கு முறையில் இருக்கிற ப்ரொபாபிலிட்டி வந்து அன்னளவாக வந்து இது ஒரு செவ்வக மாதிரி யோசிச்சிங்கன்னா எஃப் ஆஃப் ஏ இன்டு டெல்டாவாக இருக்கும் இல்லையா? எஃப் ஆஃப் ஏ இன்டு டெல்டாவாக இருக்கும். அப்போ இந்த டெல்டாவை டென்ஸ் டு 0 ஆக்கினா, டெல்டா டென்ஸ் டு 0 ஆக்கினா அப்போ என்ன நடக்கும், அதாவது அந்த பாயிண்ட் ஏயில், அட் பாயிண்ட் ஏயில் டெல்டா என்னவா இருக்கும், 0வாக இருக்கும். டெல்டா வந்து 0வாக இருக்கும். அப்போ நீங்கள் டெல்டா கொண்டு 0 போட்டோன்னா ப்ரொபாபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்னவா இருக்கும், 0க்கு சமனாக வந்துடும். ஸோ ப்ரொபாபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்னவா இருக்கும், 0க்கு ஈக்குவலாக வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த புள்ளியிலையும் நீங்கள் இங்கே ப்ரொபாபிலிட்டி கருதுனீங்கன்னா 0, அதில் இருந்து உங்களால் எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஸோ பட் இதில் இருந்து உங்களுக்கு என்ன விளங்கிக் கொள்ள வேணும்னா, நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து கதைக்கலாது, பட் ஒரு ரேஞ்சுக்கு கதைக்கலாம் இல்லைங்களா? ஒரு பாயிண்ட்டுக்கு கதைக்கலாது, பட் ஒரு ரேஞ்சுக்கு கதைக்கலாம். ஸோ ப்ரொபாபிலிட்டி ஆஃப் ஏ அப் டு பி மட்டும் இதை வந்து நாங்கள் எப்படி விரிச்சு எழுதலாம்னா, இது நான் ஏயிலையும் அது நேரம் பியிலையும் அதுக்குள்ளேயும் எடுக்கிறேன். ஸோ ஏ அதுக்குள்ளே ப்ளஸ் பி தனித்தனி உடைக்கலாம் தானே. உடைச்சோம்னா ஏ உங்களுக்கு தெரியும், ப்ரொபாபிலிட்டி ஆஃப் ஏ அட் பாயிண்ட் ஏயில் வந்து என்னவா இருக்கும், 0க்கு போகும். ஸோ இதுவும் 0க்கு போனால் இது வந்து இப்போ என்னவா இருக்கும், ப்ரொபாபிலிட்டி ஆஃப் ஏ கிரேட்டர் தேன் எக்ஸ் கிரேட்டர் தேன் பி என்று வருது. அதாவது சமன் இருக்கிறது ஒன்று தான், சமன் இல்லாததும் இங்கே ஒன்று தான். ஓகே, பிகாஸ் probability at any point வந்து என்னவா இருக்கும், 0வாக இருக்கும். அடுத்து வந்து cumulative distribution function. cumulative distribution, cumulativeலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. cumulative என்ன, அப்படியே சேர்க்கிறது. ஸோ ஒவ்வொன்றா அதாவது முதல் இது வந்து டிஸ்க்ரீட்டான ஃபங்க்ஷன் பிஎம்எஃப். இது வந்து உங்களுக்கு என்ன பிஎம்எஃப், ஏன் இது வந்து டிஸ்க்ரீட் கேஸ். ஸோ இந்த பிஎம்எஃப்ல இருக்குது ஒவ்வொன்றையும் அதுக்கு அடுத்தடுத்த ஆக்களோட நான் என்ன செய்ய போகிறேன், கூட்டிகிட்டு போகிறேன். அதாவது இது ஒன்று, இது x1க்குரியது, அடுத்தது x2, அப்போ x1 ப்ளஸ் x2 ப்ரொபாபிலிட்டி ஆஃப் x1 ப்ளஸ் ப்ரொபாபிலிட்டி ஆஃப் x2, அது x3 அப்போ இவ்வளவு ப்ரொபாபிலிட்டி ஆஃப் x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3. அப்போ நான் எப்படி கேட்டேன்டா, சிடிஎஃப் அட் x5 வந்தா அதுக்கு முன்னுக்கு இருக்கிற அவ்வளோத்தையும் நீங்கள் என்ன செய்வீங்க, கூட்டுவீங்க. ஸோ முன்னுக்கு இருக்கிற அவ்வளோத்தையும் கூட்டுவீங்க. ஸோ ப்ரொபாபிலிட்டி சிடிஎஃப் அட் x6 இருந்தால்
அதுக்கு முன்னுக்கு இருக்கிற அவ்வளோத்தையும் கூட்டுவேன். என்ன px1 px2 px3 up to px6 மட்டும் கூட்டுவேன் இல்லையா? ஸோ இதுதான் வந்து கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். கியூமுலேட்டிவ்னா என்ன? முன்னுக்கு இருக்கிற நான் எது கேட்டிருக்கோ அதுக்கு முன்னுக்கு இருக்கிற அவ்வளோத்தையும் என்ன செய்யுங்க ஒன்றா கூட்டி கொண்டு வருவீங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு கே என்ற பாயிண்டில் கேட்குறாங்கன்னா இது நான் இங்கே டிஃபைனாக தெரியும். ஓகே, அதே மாதிரி ஒரு இடையில ஒரு கே என்ற பாயிண்டில் கேட்குறாங்கன்னா அது வரைக்குமான ப்ரொபாபிலிட்டி நீங்கள் என்ன செய்யணும் கூட்டி கொடுக்கணும். அது வரைக்குமான ப்ரொபாபிலிட்டி வந்து கூட்டி கொடுக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது இதே வந்து கண்டினியூஸ் கேஸுக்கு பார்த்தோம்னா இதில் ஒரு பிரச்சனை, இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். என்னென்னா நாங்கள் வந்து இது வந்து என்ன PDA, அதாவது ப்ரொபாபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ப்ரொபாபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இந்த ப்ரொபாபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு அதே மாதிரி இந்த கண்டினியூஸ் கேஸில் இருக்கிற CDFக்கு இடையில் இந்த வித்தியாசம் கவனம். என்ன, ஒன்று வந்து ஸ்மால் லெட்டர்ஸ், இன்னும் பிடிஎஃப்ல யூஸ் பண்ணுற ஸ்மால் லெட்டர்ஸ், சிடிஎஃப்ல யூஸ் பண்ணுற கேபிட்டல் லெட்டர். ஓகே, இதே மாதிரி இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் நீங்கள் பார்த்தீங்க என்னென்னு ஒரு சின்ன ஒரு இந்த குறிப்பிட்ட எங்களுக்கு விரும்பின ஒரு ரேஞ்சில் தான் நீங்கள் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ இது ஒரு A, இது ஒரு B, ஏதோ சம்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ப்ரொபாபிலிட்டி தான் வந்து என்ன செய்யலாம் சொல்லலாம். எந்த பாயிண்டில் இருக்கிற ப்ரொபாபிலிட்டின்னு நீங்கள் சொல்லிடலாம். ஓகே, அப்போ இதுஇந்த கியூமுலேட்டிவ்னா என்ன அர்த்தம்? இப்போ உதாரணமாக அவர் கேட்குறார் இந்த புள்ளியில் இருக்கிற கியூமுலேட்டிவ் வந்து கேட்டால் என்ன செய்வீங்க? இதுக்கு முன்னுக்கு இருக்கிற அவலத்தை, அதாவது இதுக்கு முன்னுக்கு இருக்கிற அவலத்தை நீங்கள் என்ன செய்யணும் கூட்டணும் இல்லை? அதான் நம்ம சொன்னேன். ஸோ இதுக்கு இந்த லைனுக்கு முன்னுக்கு இருக்கிற அவலத்தை நீங்கள் என்ன செய்யணும் கூட்டணும். ஸோ இவ்வளோத்தையும் கூட்டினீங்களா என்ன வருங்க? அதாவது இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுது? இப்போ உதாரணமாக இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் -∞ to +∞ மட்டும் போகுதுன்னு வைங்க. ஸோ அது எங்கே ஸ்டார்ட் பண்ணும்? -∞ அப் டு அவன் என்ன கேட்குறானோ அது வரைக்குமான ப்ரொபாபிலிட்டியை வந்து என்ன சொல்லுவீங்க கூட்டம். ஓகே, ஸோ இப்போ உதாரணமாக எக்ஸ்ன்னு கொடுத்தபடியே -∞ to x. ஓகே, இதுக்கும் சிடிஎஃப்க்கும் பிடிஎஃப்க்கும் அப்போ என்ன வித்தியாசம்? சிடிஎஃப்க்கும் பிடிஎஃப்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் விளங்கியிருக்கும். என்ன, சிடிஎஃப் பண்ணுறது வந்து ஒன்றா கூட்டி கொண்டு வரது. ஓகே, பட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாலும் இதே ஈக்குவேஷன் வந்தது, சிடிஎஃப்பில் பார்த்தாலும் இதே ஈக்குவேஷன் தான் வருது. ஆனால் பிடிஎஃப்பில் நீங்கள் ஒரு ஏலேருந்து பிஎன் ரேஞ்சுக்கு போனீங்க. ஆனால் சிடிஎஃப் பண்ணுறது ஆரம்ப ஸ்டார்டிங்கில் இருந்து அப் டு கேட்குற புள்ளி மட்டும் விளங்குதா? பிடிஎஃப் பண்ணுறது விரும்பினே ஏதாவது 2 ரேஞ்சுக்கு கிடையாது. பட் சிடிஎஃப் பண்ணுறது எந்த புள்ளியில் கேட்டிருக்கானோ அதுக்கு முதல் ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கு முதல் அவ்வளோத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் கூட்டம். ஸோ அதான் வந்து இங்கே -∞ வந்தது. எல்லாத்தையும் என்ன வந்து A to B என்ன வந்து இருந்தால் இது வந்து பிடிஎஃப். ஓகே, இன்னொன்று வந்து ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் வந்து இல்லை பிடிஎஃப் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து பிடிஎஃப் பண்ணி காட்ட சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஃபங்க்ஷன் வந்து பிடிஎஃப் பண்ணி காட்ட சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல அவன் சொல்லியிருக்கிற ரேஞ்சுக்குள்ள A to B அதுக்குள்ள அந்த ஃபங்க்ஷனோட இன்டிகிரேஷனை பாருங்கள். அந்த இன்டிகிரேஷன் வந்து ஈக்குவல் டு 1 வந்ததுண்டா அது அந்த ஃபங்க்ஷன் வந்து பிடிஎஃபாக இருக்குது. அப்படி இல்லை என்றால் அது வந்து பிடிஎஃப் இல்லை. அப்படி ஏயிலிருந்து பிக்குள்ள அந்த ஃபங்க்ஷனின் இன்டிகிரேஷனை பாருங்க. அந்த இன்டிகிரேஷன் வந்து ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அது வந்து பிடிஎஃபாக இருக்குது. அப்படி இல்லைன்னா அது பிடிஎஃப் இல்லை. ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? கேபிட்டல் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப் டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ இருக்கிற மட்டுமான ப்ரொபாபிலிட்டியில் கொடுத்தோம். அது வந்து இதால் தரப்படும். ஓகே, இதெல்லாம் ஓகே. ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் ஸ்மால் எஃப்எக்ஸ் தான் வந்து கேபிட்டல் எக்ஸ் அது தருது இல்லையா? இன்டிகிரேஷன் ஆஃப் இதுன்ற இவ்வளோத்தின் இன்டிகிரேஷன் தான் வந்து இந்த புள்ளியில் இருக்கிற கேபிட்டல் எஃப்எக்ஸ் இல்லையா? இப்போ இந்த புள்ளியில் இருக்கிற இந்த வேல்யூ வந்து இதுக்கு முன்னுக்கு இருக்கிற அவ்வளோ தான் இருக்குது. ஸோ அவ்வளோத்தின கூட்டுத்தொகையாக இருக்குது.
ஸோ அவளத்தின் கூட்டுத்தொகை சமன் அந்த புள்ளியில் இருக்குது. இப்போ f(1)ன்றது அந்த 1க்கு முன்னுக்கு இருக்கிற அவளத்தின் கூட்டுத்தொகையாக இருக்குது. ஓகே, ஸோ இது இன்டிகிரேஷன். அப்போ நான் இதை எக்ஸ் குறித்து வகைட்டு என்ன வருது, f(x) dash x, கேபிட்டல் F dash x. அதாவது இதில் மீனிங் என்னன்னா கிரேடியன்ட் ஆஃப் CDF. CDF இந்த கிரேடியன்ட் வந்து உங்களுக்கு PDF தருது. ஓகே, CDF இந்த கிரேடியன்ட் வந்து PDF தருது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா CDF சில ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். CDF இதை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கிராஃபை ஞாபகம் வச்சுக்கணும். CDF இந்த ஃபீச்சர்ஸை பார்ப்போம். ஓகே, போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ டிக்ரீஸிங் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். CDF வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இதுவாக இருந்தாலும் சரி, கண்டினியூஸ் கேஸாக இருந்தாலும் சரி, டிஸ்கிரீட் கேஸாக இருந்தாலும் சரி, CDF வந்து ஏன் எப்போவுமே நீங்கள் முதல் இருந்தையும் கூட கூட்ட போகிறீங்க. 0 இருந்தால் அப்படியே இருக்க போகிறது, எல்லாத்தையும் கூட்ட போகிறீங்க. ஸோ இது வந்து என்னவாக இருக்குது, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்குது, நோ டிக்ரீஸ். ஓகே, அதுக்கடுத்து வந்து f(x) வந்து 0 தானேனா, இப்போ 0 தானே, சாரி, எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி. நான் ஏற்கனவே சொன்னால் இந்த கிராஃப் வந்து -∞ to +∞ மட்டும் போகிற கிராஃபாக எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்க -∞ போனால் என்ன செய்யும், -∞ என்ன அப்போக்கு அப்போ தான் ஸ்டார்டிங். ஸோ அப்போக்கு வந்து ப்ரொபாபிலிட்டி வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ அப்போ கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் வந்து என்னவாக இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஏன்னா அப்போக்கே ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா ஒன்று கூட்டி வந்து +∞ வந்து நீங்கள் என்ன செய்யணும், CDF-ஐ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், 1க்கு சமனாக இருக்கும். ஒருவேளை இந்த கிராஃப் வந்து மேபி என்ன செய்யலாம், சில வேலை எல்லா டைம்ஸ்லையும் -∞ to +∞ மட்டும் போக மாட்டேங்குது. சம்டைம்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கூட கிராஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த சந்தர்ப்பங்களில் என்ன செய்யணும், அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த சந்தர்ப்பத்தில் 0, அதாவது எக்ஸ் வந்து 0 அணுகும் போது தான் என்னவாக இருக்கும், fx வந்து கேபிட்டல் Fx வந்து 0 அணுகும். அது பிறகு +∞ போக fx வந்து 1க்கு போகும். ஓகே 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 அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மீன் ஆஃப் டிஸ்கிரீட் ப்ரொபாபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா டிஸ்கிரீட் ப்ரொபாபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் மீன் என்ன ஆப்ரேஷன் யோசிட்டு போடுவாங்க விடை. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு கூட விளங்கப்படுத்துவோம். 2ஆம் வேரியபிள் எக்ஸ்ன்றது வந்து இப்போ நீங்கள் வந்து 2 தாயக்கட்டையை உருட்டுவீங்க. இந்த 2 தாயக்கட்டையை நீங்கள் உருட்டும் போது 2 தாயக்கட்டை உருட்டுவீங்க. அப்போ 2 தாயக்கட்டை உருட்டும் போது ஏன்றது ஒரு தாயக்கட்டை, பின்றது ஒரு தாயக்கட்டை. அந்த 2 தாயக்கட்டையை உருட்டும் போது எக்ஸ் என்ற நிகழ்வு வந்து மேக்சிமத்தை எடுக்கிறது. இப்போ உதாரணமாக இந்த சாம்பிள் கேஸை பார்ப்போம். இப்போ நான் 2 தாயக்கட்டையை உருட்டுறேன். அந்த 2 தாயக்கட்டையில் வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 2 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 3 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம் இல்லையா. அந்த ஓர்டரும் முக்கியம். 1 1 2 2 1 2 2 இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆஃப் A, B. அப்போ இப்போ உதாரணம் இது இந்த மேக்ஸிமம் என்ன, இந்த A, B இந்த இது இந்த மேக்ஸிமம் 1, 1 இந்த மேக்ஸிமம் என்ன 1 இல்லையா. ஸோ அப்படி இந்த இதில் எக்ஸுக்கு 1 வர்றதுக்கான நிகழ்தகவு, 2 வர்றதுக்கான நிகழ்தகவு, 3 வர்றதுக்கான நிகழ்தகவு 4, 5, 6. 1 வர்றதுக்கான நிகழ்தகவு என்ன, 1 இருந்தால் தான் மேக்சிமம் வந்து 1 வர்றதுக்கான நிகழ்தகவு. ஆகவே ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது. அதே மாதிரி இதில் 2 வர்றதுக்கான நிகழ்தகவு 1, 2 இருந்தால் இல்லையா. ஓர்டர் மாற்றினா 2, 1 இருந்தால் அதே மாதிரி 2, 2 இருந்தால் வரும். ஸோ 3 தடவை வரலாம். ஸோ இது ஒரு தடவை வரலாம், இது 3 தடவை, இது 5 தடவை, இது 7 தடவை. நீங்கள் அப்படி பார்த்துக்கணும். அப் டு இது வந்து 6 வந்து 11 தடவை வரும். ஓகே, ஸோ இதில் இருந்து ப்ரொபாபிலிட்டி ஆஃப் எக்ஸ் என்ன ப்ரொபாபிலிட்டி டோட்டல் உங்களுக்கு எத்தனை வரும், 6 தடவை 6 36 சாம்பிள் பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபாபிலிட்டி போடுவோம். ஸோ ப்ரொபாபிலிட்டி போட்டால் 1×36, ஸோ 3×36, 5×36, 7×36 நம்பர் ஆஃப் எண்களை நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ். ஸோ 9×36, 11×36. அதே மாதிரி இங்கே போட்டிருக்கிற வந்து கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸுக்கு முதல்ல உதாரணமாக P(1) 1க்கு முதல்ல இருக்கிற அவளத்தினை கொடுத்தோம் எவ்வளவு, அதுவும் 1×36. 2க்கு முதல்ல இருக்கிற ப்ரொபாபிலிட்டிகள் கூட்டுத்தொகை. 2க்கு முதல்ல யார் இருக்கணும், இவரும் இவரும். ஸோ இது ரெண்டு கூட்டுத்தொகை 4×36. 3க்கு முதல்ல இருக்கிறது 3 வரும். ஸோ இவ்வளத்தினையும் கூட்டுத்தொகை. அதே மாதிரி 4ல் இவ்வளத்தினையும் கூட்டுத்தொகை.
5ல் இவ்வளத்திൻ്റെയും கூட்டுத்தொகை 6ல் இவ்வளத்திൻ്റെയും கூட்டுத்தொகை வந்து ஃபைனலாக விட பார்த்தீங்களா 36 36 அப்போ 1. ஸோ ஃபைனலாக அவ்வளோத்தையும் கூட்ட என்னவாக இருக்கும் 1 இருக்கும். ஓகே, ஸோ கேள்விக்கு போவோம். கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா இது இந்த மீன். ஓகே, ஸோ இது இந்த மீன் என்ன செய்வீங்க இங்கே வாங்க. மீன் வந்து இப்போ 1 வந்து ஒரு தடவை வருது, 2 வந்து 3 தடவை வருது, 3 வந்து 5 தடவை, 4 7 தடவை, 5 9 தடவை, 6 11 தடவை வருது இல்லையா? ஸோ 1 தரம் 1, 2 தரம் 3 எத்தனை தடவை வந்ததோ அதை பிரிக்கினா தான் டோட்டலாக எனக்கு கிடைக்க போகுது இவ்வளோ இல்லையா? மீன் கண்டுபிடிக்கிற போகிறேன். ஸோ 1 தரம் 1, 2 தரம் 3, 1 ஒரு தடவை வந்திருக்குது, 2 3 தடவை வந்திருக்கு, ஆகவே 2 தரம் 3, 3 5 தடவை வந்திருக்கு, ஆகவே 3 தரம் 5, 4 வந்து 7 தடவை வந்திருக்கு, 4 தரம் 7, அப் டு 6 மட்டும் பெருக்கி போட்டுட்டு டோட்டலாக நடந்த சாம்பிள் ஃபேஸ் எவ்வளவு, நம்பர் ஆஃப் சாம்பிள் ஃபேஸ் வந்து இவ்வளவு 36. 36ஆல் டிவைட் பண்ணினா இப்போ எனக்கு என்ன வரும் உங்களுக்கு 36ஆல் டிவைட் பண்ணினா உங்களுக்கு மீன் வரும் இல்லையா? மீன் வருமோ இல்லையோ? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து இனிமேல் டிவைட் பண்ணுறேன். 1 தரம் 1 எண்கள் 36 உள்ளுக்குள்ள போட்டு பிரித்து எழுதுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 தர 1 எண்கள் 36, 2 தர 3 எண்கள் 36, 3 தர 5 எண்கள் 36. இதை பார்க்க எப்படி இருக்குது? 1 தரன்றது 1ன்றது வந்து எக்ஸ், 1ன்றது எக்ஸ், அதுக்குரிய ப்ரொபாபிலிட்டி, 2ன்றது எக்ஸ், அதுக்குரிய ப்ரொபாபிலிட்டி, 3 அதுக்குரிய ப்ரொபாபிலிட்டி, அப்படி போய் கொண்டிருக்குது. ஸோ இதில் இருந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா மீன்ன்றது வந்து என்னண்டா அந்த சாம்பிள் பாயிண்ட்டும் அந்த சாம்பிள் பாயிண்ட்டுக்குரிய ப்ரொபாபிலிட்டி விளங்குதா? அந்த சாம்பிள் பாயிண்ட்டுக்குரிய ப்ரொபாபிலிட்டி இவ்வளத்தினையும் பெருக்கு தொகை, இவ்வளத்தினையும் பெருக்கு தொகை அவ்வளத்தையும் கூட்ட வாரது தான் வந்து மீன். ஓகே, ஸோ முதல்ல வந்து மீன் இங்கே பார்த்தீங்க மீன், அது நாங்கள் நார்மலில் என்ன செஞ்ச மாதிரி 1 தர அது நடக்கிறதுக்கான நிகழ்வாகுது, 2 தர அது நடக்கிறதுக்கான நிகழ்வாகுது, சாரி 1 தர அதுக்கான ஃப்ரீக்வன்சி, 2 தர 2 அதுக்கான ஃப்ரீக்வன்சி, அவ்வளோத்தையும் போட்டுட்டு அதன் கீழே மொத்தத்தால் பிரிச்சுங்க. மொத்தத்தால் பிரித்தா இப்போ என்ன உங்களுக்கு ஆவரேஜாக ஒன்று வந்துருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இன்னொரு வழியில் எழுதலாம், அதான் கீழே தந்துருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள் பாயிண்ட் தர அதுக்கான ப்ரொபாபிலிட்டி இவ்வளோத்தையும் பெருக்கி அப் டு உங்களுக்கு எது மட்டும் இருக்கோ அது மட்டுமான கூட்டுத்தொகை வந்து மீனாக இருக்குது இல்லை? ஓகே, ஸோ இதான் வந்து மீனுக்கான மீன் ஆஃப் டிஸ்கிரீட் கேஸ். ஸோ அந்த கேஸுக்கான மீன் தான் வந்து இதில் தரப்பட்டு. ஓகே, இதே மாதிரி வேரியன்ஸை பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ஓகே, மீன்ன்றது ஒரு ஆவரேஜ், அதாவது அது என்ன சொல்லுமான்னா எக்ஸின் இடைப்பெருமானத்தை சொல்லும், எக்ஸின் இடைப்பெருமானத்தில் சொன்னேன். இப்போ வேரியன்ஸ்ன்றது வந்து என்ன சொல்லுதுன்னா இப்போ நாங்கள் ஒவ்வொரு சாம்பிள் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறோம், அந்த சாம்பிள் பாயிண்ட்டுக்கும் இந்த இடைப்பெருமானம் இருக்குது தானே, இடைப்பெருமானத்துக்கு இடையில் ஒரு தூரம் இருக்குது தானே, சாம்பிள் பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு சாம்பிள் பாயிண்ட்டுக்கும் இடைப்பெருமானத்துக்கும் இடையில் ஒரு தூரம் இருக்குது, மீனுக்கும் இடையில் ஒரு தூரம் இருக்குது, அந்த தூரத்தின் வர்க்கத்தின் இடையே சொல்லும், அந்த தூரத்தின் வர்க்கத்தின் இடையே சொல்லும். ஓகே, வேரியன்ஸ் என்னது சொல்லுமாண்டா அந்த டிஃப்ரென்ஸின் வர்க்கத்தின் சராசரி, சராசரியை சொல்லும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் இந்த தூரத்தின் சராசரி தானே. ஓகே தானே? ஸோ அதான் வந்து வேரியன்ஸ் சொல்ல போகுது. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மீன் வந்து லீனியரில் இருந்தது, அதாவது படி எதுவும் இல்லாமல் அப்படியே இருந்தது. பட் இங்கே வந்து என்னென்னா வேரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கேட்லான் இருக்குது. ஓகே, வேரியன்ஸ் வந்து ஸ்கேட், அதாவது சிக்மா ஸ்கேட்லேயே இருக்குது. ஓகே, அதை நாங்கள் சிக்மாவை சொல்லுவாங்க வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிட்ட என்ன செய்வீங்க, ரூட் ஆஃப் இந்த வேரியன்ஸை கொடுப்பீங்க. ஓகே, ஸோ ஓகே போவோம். ஸோ இதை வந்து நீங்கள் விரிச்சு எழுதினீங்கன்னா என்னென்ன வருவேன். ஓகே, இதை நீங்கள் விரிச்சு எழுதினீங்கன்னா உண்மையாக என்னென்ன வந்திருக்கணும், xi
ஓகே, இது இப்படியே வந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இ ஆஃப் எக்ஸை வந்து நாங்கள் என்ன சொல்லலாம், மியூன்னு சொல்லலாம். மியூவும் விடைதான், இ ஆஃப் எக்ஸும் மீன் தான். மியூவும் மீன் தான், இ ஆஃப் எக்ஸும் மீன் தான். ஓகே, ஆகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூரத்தின் வித்தியாசத்தின் வர்க்கத்தின் சராசரி. ஓகே, அதை நாங்கள் விரிச்செழுத்தினோம்னா உங்களுக்கு என்ன வருவேன், எக்ஸ்ஐ மைனஸ் இஎஃப்எக்ஸ் ஸ்கொயர். அதாவது நீங்கள் முதல்ல இஎஃப்எக்ஸுக்கான வரவிலக்கணத்தை பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ஐ மைனஸ் இஎஃப்எக்ஸ் ஸ்கொயர் பி ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் இஎஃப்எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ப்ரொபாபிலிட்டி வந்திருக்கும் இல்லையா. முதல்ல என்னென்ன வந்தது, எக்ஸ்ஐ பி ஆஃப் எக்ஸ்ஐ என்று வந்தது. அதே மாதிரி இவர் பி ஆஃப் இவர் என்று வந்திருக்கும். ஆனால் இவர் வர்றதுக்கு பதிலாக ஏன் அப்போ இவர் வர என்று பார்த்தீங்கன்னா, probability of xim probability of xi minus மியூவும் சமம். ஓகே, probability of xim probability of xi minus மியூவும் வந்து சமனாக இருக்கு. அதாவது probability of, அதாவது அந்த எக்ஸ் நடக்கிறதுக்கான நிகழ்தகவும் எக்ஸ்ல இருந்து மியூவை கழிச்சா இடையே கழிச்சா பிறகு அது நடக்கிறதுக்கான நிகழ்தகவும் ஒன்று தான். எக்ஸ் நடக்கிறதுக்கான நிகழ்தகவு தான் எக்ஸ்ல இருந்து ஒரு மியூவை கழிச்சிட்டு அந்த நிகழ்வுல இருந்தால் நான் மியூவை கழிக்கணும். அப்போ அந்த நிகழ்வு வந்து மாற போகிறது இல்லை. அந்த நிகழ்வு தான். அந்த நிகழ்வு இத்தனை நடக்குதோ அதே நிகழ்வு தான் இருக்க போகுது. அதுலேருந்து மியூன்றது ஒரு நம்பரை கழிக்கிறேன். ஸோ அதை கழிக்கிறதுக்கான நிகழ்தகவு வந்து என்ன செய்யாது, மாறாத அப்படியே இருக்கும். அதே மாதிரி ப்ரொபாபிலிட்டி ஆஃப் எக்ஸின் நிகழ்தகவும் எக்ஸின் வர்க்கத்தின் நிகழ்தகவும் வந்து ஒன்றா தான் இருக்கு. எக்ஸ் நடக்கிறதுக்கான நிகழ்தகவும் எக்ஸின் வர்க்கம் நடக்கிறதுக்கான நிகழ்தகவும் ஒன்றா இருக்கு. முதல் கேள்வியிலையும் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஒன்றென்ற இது விழுகிறதுக்கான நிகழ்தகவும் ஒன்றின் வர்க்கம் விழுகிறதுக்கான நிகழ்தகவும் வந்து என்னவா இருக்கும், ஒன்றாத்தானே இருக்கும் இல்லையா. ஸோ ப்ரொபாபிலிட்டி ஆஃப் எக்ஸ்ஐயும் ப்ரொபாபிலிட்டி ஆஃப் எக்ஸ்ஐயின் வர்க்கமும் வந்து சேமாக தான் இருக்கு. ஓகே, ஸோ பி ஆஃப் எக்ஸ்ஐயும் பி ஆஃப் எக்ஸ்ஐயின் ஸ்கொயர்டும் ஈக்குவல். அதே மாதிரி பி ஆஃப் எக்ஸ்ஐயும் பி ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் மியூவும் ஈக்குவல். இதில் இருந்து என்ன செய்யலாம்னா, பி ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் மியூ முழுவதின் வர்க்கம் என்னதுக்கு சமன், பி ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் மியூவுக்கு சமன். ஸோ பி ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் மியூ வந்து பி ஆஃப் எக்ஸ்ஐக்கு சமன். அதில் இருந்து உங்களுக்கு என்ன வரும், இப்படி ஒரு நாள் வருது. ஓகே, இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சுருக்கி கொண்டு போங்க. இதை வந்து விரிச்செழுதிட்டு சுருக்கும் போது உங்களுக்கு வந்து பாருங்க, இங்கே எக்ஸ்ஐயின் வர்க்கம் பி ஆஃப் எக்ஸ்ஐ, எக்ஸ்ஐயின் வர்க்கம் பி ஆஃப் எக்ஸ்ஐ. இந்த பி ஆஃப் எக்ஸ்ஐக்கு பதிலாக எக்ஸ்ஐயின் ஸ்கொயர் கொடுக்கலாம் தான். இப்போ தான் சொன்னேன், எக்ஸ்ஐயும் எக்ஸின் வர்க்கத்தின் ப்ரொபாபிலிட்டியும் என்ன இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா, பி ஆஃப் எக்ஸ்ஐயின் ப்ரொபாபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட்டுக்கு சமனாக இருக்கிறதால நாங்கள் வந்து பி ஆஃப் எக்ஸ்ஐக்கு பதிலாக பி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட்டை கொடுக்கலாம். ஸோ கொடுத்தோம்னா என்ன வருவார், இவர் வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர்ட்டின் மீனாக இருப்பார் இல்லையா. மீனுக்கான டெஃபினிஷன் படி இவர் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அதே மாதிரி இவரை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஐ மாறும்போது சேஞ்ச் ஆகாதபடியாக நாங்கள் இவரை வழியில் எடுத்துட்டு பி ஆஃப் எக்ஸ்ஐ, அதாவது ஸ்டார்டிங் டு என் மட்டும் ப்ரொபாபிலிட்டியில் கொடுத்தவங்களுக்கு என்னதுக்கு சமனாக இருக்கும், ஒன்றுக்கு சமனாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து இவரை நாங்கள் இவர் வந்து மாற போகிறதில்ல, வழியில் எடுத்துட்டோம். ஸோ 2 தரம் இ ஆஃப் எக்ஸை வழியில் எடுத்துட்டோம். எக்ஸ்ஐ தரம் பி ஆஃப் எக்ஸ்ஐ, எக்ஸ்ஐ தரம் பி ஆஃப் எக்ஸ்ஐ, இது வந்து என்னவா இருக்கும், எக்ஸுக்கான மீனாக இருக்குது. ஸோ இதில் இருந்து இதில் 1 இல்லை 2 இருக்கிறதுபடியாக கழிவட்டு வேண்டாம். உங்களுக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் வர்க்கத்தின் மீன் மைனஸ் எக்ஸின் மீன் என்ற வர்க்கம், எக்ஸ் வர்க்கத்தின் மீன் மைனஸ் எக்ஸின் மீன் என்ற வர்க்கத்துக்கு என்ன வர்க்கம், சமனாக இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ரல். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், இதில் இருக்கிற ஆக்களை ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து இதே தான் கண்டினியூஸுக்கும் வரப்போகுது. ஸோ கண்டினியூஸுக்கு பார்த்தோம்னா அதே தான், அங்கே சிக்மா வந்த இடத்துல இங்கே வந்து என்னவா இருக்கு, இன்டிகிரேஷன் இருக்குது. சிக்மா வந்த இடத்துல தொகையீடு இருக்குது. ஏன் டிஸ்கிரீட்ன்றது வந்து என்ன, தனித்தனியாக்கள். ஸோ தனித்தனியாக்களுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், சிக்மா. இவ வந்து என்ன, இவ வந்து மிக மிக சின்ன ஆக்கள். ஸோ அவ்வளோத்தின் ஏரியாவாக இருக்குது இல்லையா.
ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் என்ன இன்டிகிரேஷன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தனித்தனியாக்களுக்கு வந்து நாங்கள் வந்து சிக்மா யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது கூட்டுத்தொகை. ஓகே ஓகே இதில் வந்து பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு உதாரணம் தந்திருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து 3x². ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3x². எங்கே இருந்து இங்கே இந்த கிராஃப் வந்து இங்கே தந்திருக்கு பார்த்தீங்களா, 0லேருந்து 1க்குள்ள. ஸோ 0லேருந்து 1க்குள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x². ஸோ இது இஎஃப்எக்ஸை கணிச்சிரண்டா 0லேருந்து 1 இந்த ரேஞ்சுக்குலாம் 3 கிராஃபுமே இருக்குது. இங்கே -∞ to ∞ இந்த மாதிரி 0லேருந்து 1க்குள்ள இந்த 3 கிராஃபுமே இருக்குது. ஸோ தர எக்ஸ் தர 3x². ஓகே, 3x கனமண்டு வருவேன். இதை நீங்கள் யோசிச்சிங்கண்டா என்னென்று வருவேன், 3 தரம் x⁴ over 4 வருவேன். ஸோ இதில் இருந்து நீங்கள் சுருக்கினீங்கன்னா 9/4 விட வரும். ஓகே, ஜஸ்ட் சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்த பார்க்க போகிறது வந்து வேரியன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். வேரியன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அதே தான், சேம் தான். அதாவது என்ன, தூரத்தின் அந்த வித்தியாசமாக இருக்கிற அந்த டிஸ்டன்ஸுண்டு வர்க்கத்துக்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம்னு யோசிங்க. ஸோ அதுக்கு எழுதுனா அப்போ நீங்கள் என்ன போட்டுனீங்க, சிக்மா போட்டு இந்த முடிவெடுத்துனீங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து இன்டிகிரேஷன் போட்டு இந்த முடிவெடுக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ சிக்மா போட்டு முடிவெடுத்துனா இப்போ இன்டிகிரேஷனை யூஸ் பண்ணி அதே முடிவு தான் வரும். ஸோ என்ன முடிவுண்டா, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x² மீன் மைனஸ் எக்ஸிൻ്റെ மீனிൻ്റെ வர்க்கம். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டால் ஸ்டாண்டர்ட் இது வந்து என்னத்துக்கு சமனாக இருக்கும், சிக்மானா ஸ்கொயர்ட்டுக்கு சமனாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டால் என்னவா இருக்கும், ருட்டுக்கு v of x இருக்கும். அதாவது சிக்மா ஸ்கொயர்ட் இல்லை, சிக்மா கட்டுக்கிறது, அவ்வளோ.